ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பிடிக்காத காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் எப்படி அந்த காலேஜஸ் அந்த கோர்சஸ் சேஞ்ச் பண்ணணும், எந்த ரவுண்டில் சேஞ்ச் பண்ணணும், எந்த ரவுண்டில் கவர்மெண்ட்கான கவுன்சிலிங் நடக்கும் அண்ட் எந்த ரவுண்டில் எஸ்எஃப்கான கவுன்சிலிங் நடக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் கட் ஆஃப் ரேஞ்ச் 190 to 82 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கு. அது எப்படி கிடச்சிச்சு, யாருக்கெல்லாம் கிடச்சிச்சு, இதை பற்றி தான் பார்க்க வரோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். கவுன்சிலிங் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ டெய்லி உங்களால் பார்க்க முடியும். பிஎஸ்சி கம்யூனிட்டியில் 190.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்சஸ் கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. பட் அவங்களுடைய காலேஜை அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட்லேருந்து பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஃபைனலாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். உங்களுக்கு காலேஜஸ் கோர்சஸ் பிடிக்கலன்னா செகண்ட் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணி அதில் உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சீட் கிடைக்கும். இந்த மாதிரி தான் காலேஜஸ் ஒன் காலேஜ் டு அதர் காலேஜஸ், அதாவது ஒன் கோர்ஸ் டு அதர் கோர்சஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியில் 181 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. பட் அவங்க பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிசி கம்யூனிட்டியில் 176.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி தஞ்சாவூரில் கிடச்சிருக்கு. அவங்களுடைய கோர்சஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபைனலாக பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட் கோர்சஸ் விழுப்புரமில் கிடச்சிருக்கு. அண்ட் அதே டைமில் பிசி கம்யூனிட்டியில் கட் ஆஃப் ரேஞ்ச் 176.50 எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. பட் அவங்க ரீ அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பட் அதே கோர்சஸ் கிடச்சிருக்கு. காலேஜஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது. உங்களுக்கான காலேஜும் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கான கோர்சஸும் சேஞ்ச் ஆகும். சம்டைமில் உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன காலேஜ் கிடச்சோ அதே கூட கிடைக்கும். உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதனால் ரீ அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் எனக்கு காலேஜஸ் சேஞ்ச் ஆகும், கோர்சஸ் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி ரொம்ப கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. அது உங்களுடைய மார்க்கை பொறுத்து, எவ்வளோ சீட் வேக்கன்சி இருக்கோ அதை பொறுத்து கிடைக்கும். இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா நீங்கள் செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ், பிடிச்ச கோர்சஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சு எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீட் அலாட் பண்ணுறாங்க. அவங்களா எதுவும் சேஞ்ச் பண்ணுறதில்ல. நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ரீசேஞ்ச் பண்ணும்போது செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதனால் அதை நினச்சி யாருமே பயப்பட வேணாம். அதே மாதிரி எஸ்சிஏ கம்யூனிட்டியில் 169 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி தெரப்பி திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. அவங்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அவங்களுக்கு பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி திண்டுக்கல்லில் சீட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி பிஎஸ்சி ஆக்சிடென்ட் டு பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் கிடச்சிருக்கு, பிபிடி டு பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர். இந்த மாதிரி உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு தகுந்த மாதிரி உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். நீங்கள் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சீட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதே டைமில் உங்களுக்கு கவர்மெண்ட் பிடிக்கலன்னா நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணாலும் அதுவும் கிடைக்கும். அண்ட் லக்கியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சீட் கிடச்சிருக்கும். பட் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் அண்ட் உங்களோட கம்யூனிட்டி பொறுத்து உங்களுக்கு வேகன்சி இருந்ததுன்னா இந்த செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கூட நடக்கும். இந்த வீடியோவில் எஸ்சி கம்யூனிட்டியில் 168.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிபிடி கோர்சஸ் கோவை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. பட் அதே டைமில் அவங்க செகண்ட் ரவுண்டில் ரீ அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் லக்கியாக பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கூட உங்களுக்கு நடக்கும். அதனால் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு செல்ஃப் ஃபினான்சிங் கிடச்சிருக்குன்னு சொல்லி கவலையப்படாமல் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த டைமில் கூட உங்களுக்கு கவர்மெண்ட்கான சீட் கிடைக்க சான்ஸ் அதிகம். இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி கம்யூனிட்டி 158.50 எடுத்திருக்காங்க. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஒரு பெஸ்ட்டான காலேஜில் கிடச்சிருக்கு. பட் அவங்க ரீசேஞ்ச் பண்ணுற, அதாவது ரீ அலாட்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு பெஸ்ட் கோர்சஸ் தான் மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி இந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த டைமில் ப்ரைவேட் கிடச்சிருக்கு. இந்த மாதிரியும் நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டும் நடக்கும், அதாவது சீட் கிடைக்கும். அண்ட் கவர்மெண்ட்லேருந்து ப்ரைவேட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி கூட நடக்கும்.
எஸ்சி கம்யூனிட்டியில் 99.50 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிபிடி மதர் தெரேசா காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி ஸோ புதுக்கோட்டையில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து கிடச்சிருக்கும். அதாவது இந்த மாதிரி எம்டியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து காலேஜை வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி அர்த்தம். சேஞ்ச் பண்ணியிருந்தால் நம்ம லாஸ்ட்டாக எப்படி வீடியோ பார்த்தோம், ஸோ அதே மாதிரி ஒரு காலேஜ் டு ஒரு காலேஜ் நேம் இருக்கும். பட் சேஞ்ச் பண்ணல. ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அதே தான் செகண்ட் ரவுண்ட்லேயும் கிடச்சிருந்தா இந்த மாதிரி எம்டியாக இருக்கும். அது எப்படி 82.50 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்த்தா, பட் இந்த டைமில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கான சீட்டு தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வேணும்னா மேக்ஸிமம் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் 165க்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைக்காத பட்சத்தில் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அந்த டைமில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு கீழே கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் செகண்ட் ரவுண்டில் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து உங்கள் கம்யூனிட்டியை பொறுத்து அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கட் ஆஃப் அண்ட் கவுன்சிலிங்கு எல்லாமே இருக்கும். உங்களோட காலேஜஸ் நீங்கள் பிடிக்கலன்னா சேஞ்ச் பண்ணலாம், உங்களுடைய கோர்சஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் உங்களோட மார்க்குக்கு வந்து கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வந்து சீட் கிடைக்கும். ஸோ அது வந்து வேகன்சி லிஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க, பட் வந்து காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மார்க் வந்து கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். அதனால கட் ஆஃப் ரேஞ்ச் 150க்கு மேலே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம், என்ன கோர்ஸஸ் செலக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பெஸ்ட்டான கோர்சஸ், இது எல்லாமே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸாக உங்களோட கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு சீட் கிடைக்கும், ஸோ என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, இது எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.